பல தடைகளின் வழியா கடந்து போறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. யோசிப்பு தன்னுடைய அரிக்கட்டு மட்டும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லும் போது, அவனுடைய சகோதரர் அவன் மேல பொறாம கொண்டு இவன் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அந்த தடையை மாற்றி அவனுடைய சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாக அவனை வச்சார். தானியேல் அவனுடைய வேலையில உயர்ந்திடக்கூடாதுன்னு சொல்லி பிரதானிகள் அவன் வேலைக்கு ஆப்போசிட்டா எழுந்தாங்க. ஆனா தானியேலோட கர்த்தர் கூட இருந்து அவன் வேலை ஸ்தலத்துல ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செஞ்சார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தடைகளை பாக்குறீங்களா? இன்னும் சொல்ல போனா ஊழியத்துல கூட சில நேரத்துல தடைகள் வருங்க. பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல முடியாதபடி, மக்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடி சாத்தானும் தடை செய்தான் அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்குது. ஆனா ஆண்டவர் தீமோத்தேயுவை அனுப்பி அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். சில நேரத்துல அற்புதத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி, இந்த தடைகளின் மத்தியில ஒரு அற்புதம் கிடைச்சிடாதா அப்படின்னு அற்புதத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் இருக்கும். 2 குருடர்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அற்புதத்திற்காக காத்திருந்தாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏய் சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதன் மத்தியில அவங்க இன்னும் அதிகமாய் சத்தமாய் குறிப்பிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்க முன்னாடி போறாருங்க. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குது. தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு யோபு விசுவாச அறிக்கை செய்கிறார். ஒருவேளை அநேக தடைகளின் வழியா நீங்க இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது அது ஒரு நாள் தடைபடாதுன்னு விசுவாச அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய விசுவாச அறிக்கையை பார்த்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அநேக தடைகளின் வழியாய் ஆண்டவரே வருகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறீங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தடைகளை கண்டு தளர்ந்து போகாதீங்க. தலைகளை உயர்த்துகிற ஆண்டவர் உங்களோடு. God bless you.